துளி துளியாக சேர்த்தா தான் வெள்ளம் பெருகும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். முயற்சி என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நமக்கு வெற்றியாகும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது, ஜூன் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் பாதகமாக இருக்க போகுது, ஜூன் 2லேருந்தே குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான வீரியஸ்தானத்திலையும் தைரியஸ்தானத்திலையும் வந்து அமர்ந்திருக்கிறதுனால பல மடங்கு உயரப்போகுது உங்களுடைய செல்வாக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 5-6 ஆண்டுகளாகவே உங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள், குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், தொட்டதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவும் நல்ல ஒரு சாதகமாகவும் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. ஏன்னா குரு 3ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, இது எல்லாமே அதிகமாகும். இந்த துளி துளியாக சேர்த்து வச்ச விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சூரிய பகவானும் ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் வந்து இணையிறதுனால வங்கியில் உங்களுடைய கையிருப்பு அதிகமாகும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்லாம் வசூலாகும். உங்களுடைய பேச்சாற்றலும் அதிகமாகும். சூரிய பகவான் 2ஆம் இடம் வரும்போது தனஸ்தானம், அந்த இடம் நம்மளுடைய ரிஷபராசிக்கு பேச்சாற்றல் அதிகமாகும், தன லாபம் அதிகமாகும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு பொருள் உங்களுக்கு வராமல் தடைபட்டுக்கிட்டே இருந்துச்சோ அது வந்து வரும். வசூலாகாதுன்னு நினச்ச பணம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் வருகின்ற நாட்களில் சரியாகும். கோபத்தினால ஒரு சில இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த எளிமை ஒரு நாளைக்கு நம்மளை வலிமை உள்ள மனிதராக ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்தவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். உங்களுடைய எளிமைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றி கிடைக்க போகுது. இந்த குரு பகவான் ஜூன் 2 முதல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து பலமான இடத்துல அமர்ந்திருக்கிறார். அடிமேல் அடி வைத்து நகர்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதறாமல் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த பய உணர்வு, மனதில் ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு தெளிவு, ரொம்ப தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகமாக ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமரும்போது உங்களுடைய தைரியம் அதிகமாகும். வெளியிடத்துல உங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். வீட்டில் சகோதரரால், சகோதரியால் சின்ன சின்ன கருத்து மோதல்கள், பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனை, இது எல்லாமே கடந்த ஓராண்டுகளாகவே இந்த ரிஷபராசி என்பவர்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அந்த பாகப்பிரிவில் நடுநிலையாக நின்று நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடுவீங்க. குடும்பத்தில் இருந்து ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து அனுசரணையாக போவீங்க. பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்பீங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் செயல்படுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய யோசனைக்கு ஒரு சிலர்லாம் ஆலோசனை வழங்குவாங்க. அந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்று அதற்கேற்ப செயல்படுவீங்க. அதனால் குடும்ப விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமைய போகுது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்கோபத்தை கொஞ்சம் அதிகம் தருவார். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரும். ஏன்னா முன்கோபத்தினால இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த ஜூன் 21லேருந்து 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அமரும்போது ஜென்ம ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஆத்திரமும் அவசரமும் கொஞ்சம் அதிகமாகும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும். நிதானத்தை கடைபிடித்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வெற்றியான மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமைசாலிகளாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து
12ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருந்தனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அவசரமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. அதனால் கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வலுவான இடத்துல இருக்குது. அதனால் ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியங்கள்லாம் கட்டாயம் இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. வரன் தேடிட்டு இருக்கவங்க, வீட்டில் சுபகாரியமே நடக்கலை, எல்லா சுபகாரியமே தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்தில் 5 முக்கியமான கிரகங்கள் ராசியில் இருக்கிறது கோச்சார ரீதியாக பார்க்கும்போது ஜீவ பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9, 10க்கு அதிபதி, தர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் பலமான இடத்துல நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கிறார். அதனால் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து லாபாதிபதியோடு குரு பகவானும் உச்சமான வீட்டில் வந்து கடகராசியில் பிரவேசிக்க இருக்கிறார். இந்த 3ஆம் வீட்டில் குரு பகவானும் வந்து பிரவேசிக்கும் போது உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். மாத பிற்பகுதி ரொம்ப அமோகமாக இருக்குது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரியன், புதன் சுப கிரகங்கள். இந்த கிரகங்கள் ஒன்று சேரும்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உன்னதமான நிலையை நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஜூன் 21 செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே நுழையிறதுனால வேகம் கொஞ்சம் அதிகமாகும், ஆவேசம் கொஞ்சம் அதிகமாகும், பேச்சில் கொஞ்சம் தடிமன் வரும். மனதை கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நினைத்ததை சாதிக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும் நம்மளுடைய ரிஷபராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 8, 11க்கு அதிபதி, கடகராசியில் 3ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற நிலையில் நம்மளுடைய ரிஷபராசிக்கு வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னா வீரியத்தை அதிகப்படுத்துவார். உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இது கொஞ்சம் அதிகமாகும். இளைய சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இளைய சகோதரருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். உடன்பிறப்புகளால் இருந்த அந்த மன வருத்தம், அவங்களால இருந்த அந்த சொத்து பிரச்சனை, இது எல்லாமே சரியாகும். இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமரும்போது இதெல்லாம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நடக்கும். அதே மாதிரி வெளியிலிருந்து ஒரு சில நல்ல தகவல்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும். வராத கடன் வசூலாகும். வெளியில் கொஞ்சம் தூரம் பயணம் போவீங்க, அந்த பயணம் பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ் அமையும் நம்மளுடைய ரிஷபராசிக்கு. வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நல்ல லாபத்தை தரக்கூடியதாகவும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் கிடைக்கும். சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி, அவர் 1, 6 அந்த இடத்துக்கு வந்து அதிபதி. மிதுன ராசியில் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து 2ஆம் வீட்லேயும் கடகராசியில் 3ஆம் வீட்லேயும் பயணிக்க இருக்கிறார். ஜூன் 8 வரை தனஸ்தானத்தில் அமர்ந்து சுக்கிரன் பண புழக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். அதே 3ஆம் வீட்டுக்கு வரும்போது உச்சமான நிலையில் வந்து அமரும்போது கலையில், இசையில் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். இந்த கலையில், இசை சார்ந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. நீங்கள் இறங்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக கலை சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தவங்களுக்கு எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த அழகு சாதன பொருள்கள் வாங்கி விற்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து அமரும்போது நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராசி அதிபதியே 3ஆம் இடத்துல வந்து அமரும்போது அவங்களோட குருவும் இணையும் போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் 4ஆம் இடத்திற்கு அதிபதி நம்மளுடைய ரிஷபராசிக்கு. 1ஆம் வீட்லேயும் ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்லேயும் மிதுன ராசியிலையும் சஞ்சரிக்கிறார் நம்மளுடைய சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் நம்மளுடைய ரிஷபராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறதுனால 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் வந்து அமரும்போது நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்திற்கு மாறும்போது, அதாவது மிதுன ராசிக்கு மாறும்போது அந்த இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பதனால பேச்சில் கொஞ்சம் கம்பீரம் தெரியும். சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். வருமானம் அதிகமாகும். தொழிலில், வியாபாரத்தில் இதில் எல்லாமே நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். 10 பேர் இருக்காங்கன்னா கூட ரொம்ப அமைதியாக தான் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. ஆனால் இந்த ஜூன்
15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு அப்படியே கம்பீரமாக இருக்கும். 4 பேத்துக்கு மத்தியில் நல்லா கணீர்னு பேசுவீங்க. அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தாலும், என்னடா அமைதியாக இருந்தவன் திடீர்னு பேசுகிறானே அப்படின்னு மற்றவங்கள ஆச்சரியப்பட வைக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான பலன், பேச்சின் மூலியமாகவே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். புதன் 2, 5க்கு அதிபதி நம்மளுடைய ரிஷபராசிக்கு. மிதுன ராசியில் 2ஆம் வீட்லேயும் கடகராசியில் 3ஆம் வீட்லேயும் இந்த ஜூன் மாதத்தில் இந்த புதன் பகவான் பயணிக்க இருக்கிறார். ஜூன் 22 வரை தன்னுடைய சொந்த வீடான 2ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு அமர இருக்கிறார் புதன் பகவான். தொழிலை விரிவுபடுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு. அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைவேற்றுவீங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சில் அந்த அளவுக்கு சாதுர்த்தியம் இருக்கும். பேச்சின் மூலிமா பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு. எல்லா இடத்துலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு மேன்மையாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாய் 7 மற்றும் 12க்கு அதிபதி நம்மளுடைய ரிஷபராசிக்கு மேசராசி 12ஆம் வீடு, ரிஷபராசிக்கு 1ஆம் வீடு. ஜூன் 1 வரை விரைய